ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த முருங்க மரத்தில இருக்க முருங்கைக்காய் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பவே இந்த மரத்த வெட்டுறதாவும் சொல்லியிருந்தேன். அப்ப நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னது மரத்த வெட்டாதீங்க அப்படின்னு தான். இந்த முருங்க மரம் இப்ப நல்லா பெருசா கிளச்சு வளர்ந்துருச்சு. பக்கத்தில வந்து எங்க சித்தப்பா வீடு இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு வீட்டு மேல இந்த முருங்கை கிளை எல்லாமே படர்ந்து இருக்கு. முருங்கை மரம் வச்சாக்கா, இந்த முருங்கை கிளையில இருக்கிற இந்த இலைகள்லாம் வந்து பழுத்து விழும். சமயத்தில நல்லா காத்தடிச்சு மழை பெஞ்சதுன்னா, முருங்கை கிளையே உடைஞ்சு வந்து அந்த ஓட்டு மேலலாம் விழுந்துரும். அதுக்கப்புறம் இந்த கம்பளி பூச்சி பிரச்சனைகளும் இருக்குங்க. நெறைய வந்து கம்பளி பூச்சி வந்து நெறைய அந்த மரத்தோட கிளைகள்லலாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ, இந்த ஒரு இதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் அம்மா வந்து மரத்த வெட்டுறதா சொல்லியிருந்தாங்க. நான் இன்னுமே கூட இந்த மரத்த வெட்டக்கூடாதுன்னு சொல்லி தாங்க இருக்கேன். பாருங்க, இந்த வருஷம் நல்ல சீசன் முருங்கைக்காய் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. நல்ல கொத்து கொத்தா வந்து காய் பிடிச்சிருக்கு. முருங்கைக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மாடியில அந்த தரையிலே வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மருந்தடிக்காத நமக்கு ஆர்கானிக்கா விளையக்கூடிய இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து மரத்த வெட்டுனா வந்து நமக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காலாம் கிலோ ரூ. 300க்கு மேல வித்துச்சு. அப்பலாம் முருங்கைக்காய் வாங்கவே முடியல. அந்த அளவுக்கு விலையா இருந்தது. இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் முருங்கைக்காய் பறிச்சாச்சுங்க.